விஷ் யூ ஹாப்பி 2024, பிளஸட் 2024. இந்த புதிய வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2024 ஆண்டு நிரூபணத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். இதை குறித்து அதிகமாக இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல வாழ போகிறதே இல்லை. எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்கிறதுனாலே உங்களுடைய தகப்பனாகிய தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து, நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று பூலகத்தாருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தந்தருள்வாராக. தேவன் நமக்கு கிருபையாக தந்தருளின 200 ரகசியங்களிலே 19வது ரகசியம் நிரூபணத்தின் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். உள்ளே நாம் செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே அல்லது சத்தியத்தை சரியாக போதிக்கிற பிரசங்கங்களை மாத்திரம் நீங்கள் கேட்கிறதுனாலே வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சை. நான் மாத்திரமல்ல, இதை கேட்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட மேன்மையான ஸ்தானத்திலே நீங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? இதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி நம்மை யாவரையும் சகல சத்தியத்தையும் அறிகிற அறிவினால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அது அவருடைய அனாதி தீர்மானம். அதை ஒருவருமே தடை செய்ய முடியாது. ஓகே, பாருங்கள், தேவன் தன்னை பூமியில் நிரூபிக்க விரும்புகிறாருங்க. அவர் லார்ட், the creator of the heavens and earth wants to demonstrate himself through ordinary people like you and me. சாதாரணமான நபர்கள் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தேவன் உங்களை அப்படி நினைக்கல. தேவன் உங்களை எப்படி நினைச்சிருக்கிறாரு? நீங்கள் தேவர்கள். காரணத்தை சொல்லிட்டாரு. தேவ வசனத்தினால தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ரைட்? யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை வெளிப்பட்டு உங்களிடத்தில் இருந்த அந்த குருட்டுத்தன்மையை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தேவனை அறியாதபடி நம்ம இருளிலே வைத்திருந்தானே, அந்த மனக்கண்களை திறந்தது தேவனுடைய வார்த்தை அல்லவா? அந்த வார்த்தையை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே நாம் தேவர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு அல்லவா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. அந்தந்த தலைமுறையிலே உள்ள சில நபர்களை ரட்சித்து அவர்களை கொண்டு தன்னை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக தேவன் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அதிலே நீயும் மகனே மகளே, நீயும் ஒருவன், நீயும் ஒருத்தி. இதில் நோ டவுட் அட் ஆல். ஆகையினால்தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். ஆகையினால்தான் நான் பேசுகிற லாங்குவேஜ் உனக்கு புரியுது. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவன். தேவனுடைய ஆவியானவரை பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், மகா பெரிய தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இந்த பூமியிலே தன்னை நிரூபிப்பதற்கு சாதாரண நபர்களையே தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் 1000 பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தடை இல்லை. இந்த நாலேஜ் தான் தடை. எந்த நாலேஜ், எந்த அறியாமை தடையாக இருக்குது தெரியுமா? which lack of knowledge, எந்த ஞானம் தடையாக இருக்குன்னா, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். எதற்கென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க. எதற்காக வென்றால் ஆபிரகாமை போல உலகத்தை ஆசீர்வதிக்க. எதற்காக வென்றால் மோசையை போல ஒரு பெரிய சாதனை புரிவதற்காக. எதற்காக வென்றால் பேதுருவை போல, சொதப்பல் கேஸ் பேதுருவை போல, பாவிகளிலும் பிரதான பாவியாகிய பவுலை போல, அருமையானவர்களே, தேவனுடைய மகா பெரிய திட்டங்களை பூமியிலே நிறுவ
நிரூபணம் பண்ண, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகவே தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். சில வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கிற அவிசுவாசம் உங்களை விட்டு ஓடிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு, தேவனுடைய வசனத்தை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல போகிறேன், அதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இவருடைய மனம் புதிதாகுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த 2024 ஆண்டின் துவக்கத்திலே என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருடைய இருதயங்களும் அவைகள் புதுப்பிக்கப்படுவதாக, மனம் புதிதாகுவதாக, வாழ்க்கை மறுரூபம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதை புரிந்து கொள்ளுவதற்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். எல்ஷடாய் தேவன் தன்னை பூமியிலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதற்கு பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் அல்லது சிலுவைக்கு முன்பதாக யாரை தெரிந்து வைத்திருந்தாரோ அதை அவரை போலவே உங்களை இந்த 21வது நூற்றாண்டிலே தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இதை ஒருவேளை 22வது நூற்றாண்டில் கேட்கிற நபரா நீங்கள், அல்லது 25வது நூற்றாண்டில் கேட்கிற நபரா நீங்கள், அந்தந்த நூற்றாண்டிலே அந்தந்த நாட்களிலே வாழுகிற சமுதாயத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். ஓகே, எப்படி என்றால் லகுவாக இதை புரிந்து கொள்ளலாம் பாருங்கள். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமியிலே நிறுத்தி தன்னை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரோ அதை போல, ரைட்? ஹல்லேலூயா. ஒரு வசனம், முக்கியமான வசனத்திலிருந்து தான் தேவன் இந்த வெளிப்பாடை நமக்கு தந்தருளினார். ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 42:6. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வேத புஸ்தகம் ஒருவேளை பலர் வாங்கியிருப்பீங்க, வாங்காதவர்கள் வாங்குங்க. இது ESV, ஈஸி டு ரீட் வெர்ஷன், ரைட்? ரொம்ப முக்கியம். ரொம்ப மிக குறைந்த விலையில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை புஸ்தக கடையிலையும் கிடைக்குது. மற்றபடி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஈஸி டு ரீட் பைபிளை வாங்குங்க. ஈஸி டு ரீட் வெர்ஷன் உலகமெங்கும் கிடைக்கின்றன. இதில் எத்தனாவது வசனம் என்றால் 6வது வசனம். ஏசாயா 42:6 நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் சரியானதை செய்ய உன்னை அழைத்தேன், நான் உன் கையை பற்றி கொள்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய், அனைத்து ஜனங்களுக்கும் ஒளி வீசும் விளக்காக நீ இருப்பாய். இந்த தீர்க்க தரிசனம் மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உரைக்கப்பட்டது தீர்க்கனாகிய ஏசாயா மூலமாக, ரைட்? அதே ஆசீர்வாதம், அதே அழைப்பு தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரியது, ரைட்? அவர் என்ன சொல்றார் பாருங்க, உங்களை பார்த்து முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பாருங்க, கர்த்தராகிய நான் சரியானதை செய்ய. எங்க? பூமியில். நம்ம ரட்சித்த தேவன் ஏன் தொடர்ந்து பூமியில் வச்சிருக்கிறார் தெரியுமா? பூமியிலே தேவனுடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் நிறைவேற்றும்படியாக. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். தேவனுடைய நன்மையினால் இந்த பூமியை நிரப்ப, ரைட்? தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, அதை இந்த பூமியிலே எஸ்டாப்ளிஷ் பண்ண, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, தேவன் உங்களை பற்றி கொண்டு இருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. Jesus himself told, you have not chosen me, but I have chosen you. For what purpose? I have a great intention upon you. உன்னை குறித்து நான் செய்ய வைத்திருக்கிற இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய திட்டம் உண்டு, அருமையான மகனே மகளே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் முக்கியமாக தெரிய வேண்டியது, இந்த பூமியை ஆசீர்வதிக்க மனிதனால் மாத்திரம்தான் முடியும். தேவன் நேரடியாக இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியாது, ரைட்? மனிதர்களை கொண்டுதான் இந்த பூமியிலே தேவன் கிரியை செய்ய முடியும். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்திருக்கவே மாட்டார்.
இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு ரிடம்ஷன் வேணும், ஒரு சால்வேஷன் வேண்டும், ஒரு ஜோயே லைஃப் வேண்டும் இல்லையா? அதற்காக என்ன செய்ய வேண்டி இருந்தது? ஆவியான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சமும் இரத்தமும் தேவைப்பட்டது, மனித அவதாரம் தேவைப்பட்டது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆவியான மனுஷனாகிய நீ, ஆவியான மனுஷியாகிய நீ இந்த பூமியிலே எதற்காக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எலும்புகளோடும் சதையோடும் நடமாடி கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? பூமியிலே தேவனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. வெரி சிம்பிள் பாருங்க. இதற்கு எந்த வசனம் உங்களுக்கு வேணும்? தேவன் எதையுமே பூமியில் நேரடியாக செயல்படுத்த முடியாது என்பதற்கு ஒரு வசனம் நீங்கள் வாசிங்க. 115வது சங்கீதம் 16வது வசனம், முக்கியமான வசனம். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிக்க மாட்டீர்கள். 115:16 அவர் பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். எதற்கு? பூமியை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை மனுபுத்திரர் கொடுத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக மாற்றி இருக்கிறார். அவருடைய முகவரிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதே வசனத்தை தான் இன்றைக்கி நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஏசாயா 42:6வது வசனம், கர்த்தராகிய நான் சரியானதை செய்ய உன்னை அழைத்தேன், நான் உன் கையை பற்றி கொள்வேன், உன்னை பாதுகாப்பேன். எதற்காக? நான் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய். முதலாவது பாருங்க, இதில் என்ன செய்து? சரியானதை செய்யன்னு சொல்லியிருக்கு. எது சரியானது? அதே 42வது அதிகாரம் அந்த புதிய வெர்ஷனில் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் ஜனங்களோடு செய்துள்ள உடன்படிக்கை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் டியர்லி பிலவட். அவர் உடன்படிக்கையின் தேவன், காட் ஆஃப் கவனன்ட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு? உன்னுடைய சந்ததியை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேங்கிறார். ரைட்? ஐயா, அவருடைய ஞானம் அனந்த ஞானம் மாத்திரமல்ல, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன், அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த மனித சந்ததியை அவர் இடையில சிருஷ்டித்து இந்த விழுந்து போன மனித வர்க்கத்தை உயிருள்ளதாக்க மீட்டெடுக்க மனிதர்களையே பயன்படுத்துகிறார். அதைத்தான் இங்கே என்ன, அது எப்படி செய்கிறார்னா உடன்படிக்கை செய்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எப்போ? உன் சந்ததியை நான் இவ்வளவாய் ஆசீர்வதிக்க போகிறேன்ட்டு. அவ்வளோதான் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு அதுவே விளங்கலை, அதுக்கு மேலே சொல்லவே இல்லை. ஆனால் அவருடைய இன்டென்ஷன் என்ன இருந்தது? அவருடைய திட்டம் என்னவாக இருந்தது? ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக அந்த சந்ததியை மட்டுமே கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்கணும். அப்பொழுது அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் பூமியின் தூளை போல அவன் சந்ததியை பெருக பண்ணி ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவனுடைய சந்ததியில் வந்த யாரு? யாக்கோபு. அவன் ஃபேமிலியை பிடிச்சி எங்கே கொண்டு போட்டார்? எகிப்தில் கொண்டு போட்டார். ரைட்? அங்கே என்ன செஞ்சார்? எகிப்தியர்களோடு கலக்காதபடி கோசேன் என்று ஒரு இடத்தை ஏர்மார்க் பண்ணி அந்த இடத்துல யாக்கோபினுடைய பிள்ளைகளை, யாக்கோபுடைய சகோதரர்களை, அவருடைய சந்ததியை செட்டில் பண்ணி மல்டிப்ளை பண்ணார். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ, பயங்கரமாக ஒடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒடுக்கப்படுறீங்க இல்லையா? பிசாசு உங்களை ஃபுட்பால் காய்க்கி ஆடுறான். வியாதியினாலே ஒடுக்கப்படலாம், ஏழ்மையினாலே ஒடுக்கப்படலாம். இன்றைக்கி நல்ல செய்தி அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பெருக பண்ணுகிற தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நீங்கள் ஃபைனான்ஸில் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆஸ்தியினால் தேவன் உங்களை அலங்கரிக்கும்படியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுகிற வாய்ப்பை உங்களுக்கு தந்தருளியுள்ளார். அருமையான தேவர்களே, ஸோ ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை பலுகி பெருகிட்டாங்க எகிப்து தேசத்தில். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவன் முன்னால் நிற்கலை. ஒரு மனுஷனை தேடுறாரு.
அந்த மனுஷன் யாரு? கொலைகாரன். தேவன் தேடின மனுஷன் யாரு? திக்குவாயி மந்தனாவு. உங்க அறிவின்படி கிழவனும் ஆயிட்ட, 80 வயசு ஆயிற்று. அதுக்கு பிறதாங்க அவனை தெரிந்தெடுக்கிறாரு. யார்? மோசேய. அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் தெரியுமா? அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், எனக்கு 80 வயசு ஆயிட்டு, கொலை வேற செய்துட்டேன், திரும்ப என்னுடைய ஜனங்களோடு நான் சேர முடியாது, காட்டுக்குள்ள மாமனாருடைய ஆடு மேய்த்து தம்முடைய கல்லறையே இங்கே வச்சிடலாம், நமக்கு வாழ்க்கை இதோட முடிந்து போகும் என்று தான் நினைத்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 80 வயது 90 வயது தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆக வேண்டுமா? நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு சிறிய வியாதி கோடு இல்லாமல் வாழ வேண்டுமா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை சரியாக அறிய எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். அவைகள் இலவசமாக யூடியூபில் அவைலபிளாக இருக்கின்றன. எனக்கு வயசு 71ங்க. என் வயது வாலிப வயது போல ஆகிவிட்டன. என்னுடைய கால்கள் மான் கால்களைப் போல ஆகிவிட்டன. கழுகுக்கு சமானமாய் நான் வாலிபனை போல ஆயிட்டேங்க. ஏன்னா சத்தியத்தை சரியாக அறிஞ்சேன். காரிஸ் பைபிள் காலேஜில் போனேங்க. சத்தியத்தை சரியாக நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய வியாதிகள் எல்லாம் விலகிவிட்டன. என்னுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் அகன்று விட்டன. என்னுடைய ஏழ்மையெல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டன. இதற்காகவே இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை அருமையான தேவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளியுள்ளார். நீங்கள் சாதாரண வாழ்க்கையோடு வாழ்ந்து முடிக்க யோசிக்காதீங்க. சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்குள்ள வாங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, பாருங்கள், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை மோசே மூலமாக நிறைவேற்றுகிறார். வெளிப்புறமாக செயல்பட்டது யாரு? மோசே. அதை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய். அப்படி என்றால் என்ன பொருள்? வெளிப்புற அடையாளம் என்ன? யாரு? வெளிப்படையாக நீதான். மனுஷன்தான் கிரியை செய்வான், தேவன் கிரியை செய்கிறது அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னைக்கு செய்தி என்ன? வெளிப்புறமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, தேவன் உன்னை பயன்படுத்தி உன்னை கொண்டு முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணுவேங்கிறார். நான் சைலண்டா பின்னாடி இருப்பேன், மகிமை நம்பிக்கையாக உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன். நீ வெளிப்புறையாக வேலை செய்து நான் பூமியில் என்ன காரியங்களை நிரூபிக்க விரும்புகிறேனோ அதை உன்னை கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கேட்க வைங்க. என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் தான் எப்பொழுதுமே அவருடைய வகுப்பிலே டாப் ரேங்கராக இருக்க முடியும். நிறைய சாட்சிகள் வர ஆரம்பிச்சிட்டேன். அங்கிள், இந்த வெளிச்சத்தில் வந்துட்டேன், உங்கள் செய்தியை கேட்கிறேன், எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக மார்க் வருது, நான் 98% வாங்கிட்டேன், ஐ எம் த டாப் ரேங்கர். பல சாட்சிகள் வருகின்றன. ஒரு மகள் இந்த குட் நியூ இயர் சர்வீஸில் சாட்சி சொல்கிறான். ஐஏஎம் எழுத போகிறான், அதுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கிறான். சரியாக படிக்க நேரம் இல்லை, ஏற்கனவே 2 முறை அட்டெண்ட் பண்ணி ஃபெயிலு. இந்த முறை படிக்காட்டாலும் பரவாயில்ல, பயங்கர விசுவாசம் வந்துட்டு நான் இன்றைக்கி எழுதுவேன். போனால் ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரில. சில நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, 10,000 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரு, அவன் 3 நம்பரை எழுதுனாங்க, 2 நம்பரு கரெக்ட் ஆகிட்டு. சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட். ஃபார் வாட் பர்பஸ்? டு டெமான்ஸ்ட்ரேட் that our God is the only God. He is the only Lord. அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக உங்களை பயன்படுத்தி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் செயல்படுத்தும்படியாக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். நீங்கள் ஏன் அதற்குள்ளே வரமாட்டீங்க தெரியுமா? என் வேலையை விடணும் இல்லை, என்னுடைய பிஸ்னஸை விடணும் இல்லை, என்னுடைய பாவத்தை எல்லாம் விடணும் இல்லை.
உங்களால் கடைசி மூச்சு வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்க முடியாது அருமையான தேவர்களே. ஏனென்றால் நாம் விழுந்து போன அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத பெரிய பெரிய திட்டங்களை தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பாருங்கள், டெமான்ஸ்ட்ரேஷனை பற்றி பேசுகிறோம். இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றி வேணும். யாரை எடுக்கிறாரு? தெபோராளை எடுக்கிறார். எஸ்தரை எடுக்கிறாருங்க. சில பெண்கள் இதை கேட்டு கொண்டு இருக்கலாம். ரூத்தை எடுக்கிறாருங்க. ரூத் யாருங்க? ரூத்து அருமையானவர்களே இஸ்ரவேல் அல்லாத ஒரு ஸ்திரீ. ஆனால் அவள் தேவனை விசுவாசித்தாள். பாருங்க, அவளுடைய வம்சத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்க செய்த தேவன், அவளை கோடீஸ்வரராக்கிற தேவன், போவாஸ் என்கிற கோடீஸ்வரனுக்கு நிலச்சுவாந்தாருக்கு யாரு ஜமீன்தாருக்கு மனைவியாக கொண்டு அவளை விட்டுட்டார். ஏன்? விசுவாசித்தாள். ஒரே காரணம் விசுவாசம்தான். உங்களால் விசுவாசிக்க முடியும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்கள் செய்தியை கேட்கறதுல நீங்கள் தொடர்ந்து தீவிரமாக இருங்க. அல்லது நான் ஒரு புஸ்தகம் அடிக்கடி அறிமுகப்படுத்துகிற பாருங்க, நீங்கள் அதை வாங்கி வாசிங்க அருமையானவர்களை. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த பூமியில் வெளிப்படுத்தி எப்படி இருப்பீங்க? அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக நீ இருப்பாய் மகளே. ஹல்லேலூயா. பாருங்கள், இதை யாரை கொண்டு செய்கிறாரு? ரைட். முதலாவது என்னது பார்த்தோம்? தேவன் மனிதர்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு. நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 42:6 நான் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய். உன்னை கொண்டுதான் செய்வார். அருமையானவர்களே, ஒரு சில அன்றைக்கி 1000 பிரச்சனையோடு இருக்கலாம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட நபர்களை பாருங்கங்க. மோசே பிரச்சனை இல்லாத ஆளாக இருந்தான். தாவீது பிரச்சனை இல்லாமலாம் இருந்தான். ரூத்து பிரச்சனை இல்லாமலாம் இருந்தா. ராகாப்பு எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கைங்க. கொலைகாரனாகிய மோசேயையும் கொலைகாரனாகிய தாவீதையும் ஒழுங்கினமான இவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்றால், இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மாம்சம் கிழிக்கப்படவில்லை. இவர்களுக்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்துடைய மாமிசம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எல்லாம் நமக்கு இருக்குதுங்க. இந்த செய்தியின் முடிவிலே அருமையானவர்களே, நாம் அவருடைய மாமிசத்தை புசிக்க போகிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அது என்ன செய்யும்? உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் விஸ்டத்தை தரும், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை தரும். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட்டை தரும். இது சாதாரண பாடியாங்க, சாதாரண மாமிசமா? அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அருமையானவர்களே, அப்போது உங்களை தகுதிப்படுத்துறது உங்களுடைய கிரியைகள் அல்ல. உங்களை தகுதிப்படுத்துறது உங்களுடைய முழங்கால்கள் அல்ல. உங்களை தகுதிப்படுத்துறது உங்களுடைய பரிசுத்தம் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய எல்லாமே எப்படி இருக்குங்க? அழுக்கும் கந்தல்னு தேவனே சொல்லிட்டாரு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நல்ல செய்தி என்னது? ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதரை மாத்திரம்தான் பார்க்குறார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. நம்முடைய மாமிசமும் நம்முடைய ஆத்மாவும் ஒன்றுக்கு உதவாதுன்னு அவருக்கு தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியுங்க. ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். இன் மை ஸ்பிரிட் மேன் ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். இன் மை சோல் மேன் அண்ட் இன் பாடிலி மேன் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். பட் இன் மை ஸ்பிரிட் மேன் ஐ ஆம் காட். ஹல்லேலூயா. ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனோடு தான் கனெக்ட் ஆக முடியுங்க. அதை மாத்திரம்தான் பண்ணுகிறாரு, அதை மற்ற தான் பார்க்குறாரு. அங்கே எபேசியர் 1:13 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவியான மனுஷனை அவர் பரிபூரணப்படுத்தி என்ன செய்யிட்டாருங்க?
சீல் பண்ணிட்டார். நம்முடைய செய்கிற பாவங்கள், நம்முடைய சிந்தனையினாலே சிந்திக்கிற பாவ எண்ணங்களினாலே உங்களுடைய ஆவி மனிதனை கரைப்படுத்த முடியாது என்கிற சத்தியத்தை நான் என்றைக்கு அறிந்தேனோ அன்றைக்கே என்னுடைய குற்ற உணர்வெல்லாம் என்னை விட்டு போயிற்று. அநேக பாவங்களிலிருந்து என்னால் வெளியே வர முடிந்தது. ஆனால் இன்னும் என்னுடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இல்லை. ஆனால் அவைகளின் மத்தியில் நான் குற்ற உணர்வை அடைகிறதில்லை. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை, கதவை திறக்கிறதே இல்லைங்க. ஏனென்றால் என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதிலே ஆவியானவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு. நீயும் சாட்டிஸ்ஃபைடாக இரு. எதனால? அருமையானவர்களை, நீங்கள் வார்த்தையினாலே பிறந்திருக்கீங்க. நீங்கள் மாதந்தோறும் கம்யூனியன் எடுக்கிறீங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களாங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். இதுக்கு மேலே நீங்கள் தலைகளை நின்று தேவனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணுமா? ஒரே ஒன்று தான், விசுவாசிங்க. எதை விசுவாசிக்கணும்? தேவன் என்னை பரிசுத்தவான் ஆக்கி விட்டார், தேவன் என்னை தேவ நீதிமான ஆக்கி விட்டார், தேவன் என்னுடைய ஆவி மனுஷனை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ளுப்பா. அப்பொழுது உன்னுடைய விசுவாசம் எப்பொழுது கன்னா இருக்கும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh, what a loving daddy we have. நம்முடைய கிரியையினால் நீங்கள் நீதிமான் ஆகவே முடியாதுங்க. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே ஒருவனாலே நீதிமான் ஆக முடியும் என்றால் அதை குழி தோண்டு புதைச்சிருக்க மாட்டார. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகையை உண்டாக்கிற்று. எது? நியாயப்பிரமாணமாகிய நடித்தவர். அவருடைய அன்பு பெரியதுங்க. அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ். என்ன செஞ்சிட்டாரு? எல்லா கண்டிஷனையும் உடைச்சு போட்டார், தகர்த்து கொண்டு ஒழித்தார். எபேசியர் 2:14-15-16ங்க. இந்த எண்ணெயாவது ஞாபகம் வைங்க. நீங்கள் பிசாசு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, போலீஸ்காரன்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க, உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ரைட்? நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? என்னுடைய அப்பா தான் மந்திரியுடைய பிஏவாக இருக்கார். சரி சரி போங்க தம்பின்னு விட்டுட்டார். நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே. ஏனென்றால் இந்த பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று. தப்பு தப்பு தப்பு, இப்படி ஒரு பாவமே இல்லை. ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இன்னையுடைய சாராம்சம் என்னன்னா, பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுப்பா. எதற்கு? தேவனை பூமியிலே நிரூபிக்க பரலோகம் உன்னை நம்பி இருக்கு. அதனால தான் அன்றைக்கு சீனாய் மலையில் அந்த ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசே இருக்கான் பாருங்க, அவனுடைய மாமனார் வீட்டில் என்ன செய்கிறான்? எத்திரோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் ஆடு பின்னால் வந்துட்டே இருக்கான். சீனாய் மலையில் ஓரமாக வாரான். அங்கே கொண்டு வந்தது யார்? தேவன். எப்பா உனக்கு சில வெளிப்பாடுகளை நான் கொடுக்கணும். மோசே, நான் உன்னை நம்பி உன் தாயின் வயிற்றில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன்ப்பா. 40 வருஷம் அரண்மனையில் ப்ரிப்பேர் பண்ணேன், 40 வருஷம் நீங்கள் நடக்க போகிற வனாந்தரத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற. வா இன்றைக்கு. அங்கே என்ன செஞ்சார்? ஒரு முள் செடியில் பச்சையாக இருக்குது, ஆனால் குபு குபு குபடி தீவி எரியுது, அக்கினை எரியுதுங்க. ஆனால் முட்செடி வேகவில்லை. அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறாரு. அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்காம அவன் கண்ணை எப்படி திறக்க முடியும் அருமையானவர்களே? அப்புறம் என்ன செஞ்சார்? மோசே 1000 கேள்வி கேட்கான். நீர் யார் ஆண்டவரே? நீர் தேவன் என்று நான் எப்படி அறிவேன்? மோசே உன் கையை மடியில் போடு, குஷ்டரோகம் வந்துட்டு. பயப்படாத மோசே, இன்னும் அதிர்ச்சி வைத்தியம் இருக்கு. கையை வெளியேடு, குழந்தையை போல கை வந்துட்டு. ஆண்டவரே வேற என்ன அதிர்ச்சி வைத்தியம்? உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு, பாம்பாயிற்று. அதிர்ச்சி. எப்போ? வாழப்பிடி கோலாயிற்று. அருமையானவர்களே, குப்பானும் சுப்பானுமாகிய கொலைகாரனாகிய மந்தனாவு தெக்குவாயுடைய மோசையை கொண்டு ஒரு தேசத்தை அவரால் உருவாக்க முடியுமானால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லை, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லை, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை. இந்த மூன்றையும் நீ பெற்றிருக்கிறாயே. நீ இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், கடங்காரங்க உன்னை ஓட ஓட விரட்டலாம், போலீஸ் கூட உன்னை ஓட ஓட விரட்டலாங்க. அப்படித்தானே மோசையை சேஸ் பண்ணா பார்வோன் ராஜா, கொலை செய்துட்டு போயிட்டான். அவனை பிடிப்பான ஓடி போய் காட்டுக்குள்ளே இருந்த மாமனார் வீட்டில் தஞ்சம் புகுந்துட்டான். இன்னைக்கு நீ அப்படி இருக்கிறாயா? உன்னோட தேவன் பேசுகிறான்.
யூ ஆர் த சோசன் பீஸ் ஆஃப் த லார்ட். சரி, ஒரு சில நல்லவர்களை தான் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு 21ஆவது நூற்றாண்டிலே உலகமெங்கும் பயன்படுத்தப்படக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் குட் பீப்புள். பிரபுக்கள் அநேகர் இல்லை, இழிவாக எண்ணப்பட்டவர்கள், குப்பா சுப்பா, குட் ஃபார் நத்திங். அருமையான தேவர்களே, நான் உங்களை திரும்ப திரும்ப தேவர்களே என்று இயேசுடைய வார்த்தையை ஏன் சொல்கிறேன்? எழும்புங்க, எழும்புங்க. யூ ஆர் கால்டு டு டெமான்ஸ்ட்ரேட் அவர் காட் in the 21st century. Dearly beloved, hallelujah. அப்போ யாரை கொண்டு செய்வார் என்றால் உன்னை கொண்டு தான் செய்வார். எஸ்கேப் ஆகவே முடியாதுங்க. நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டு அவர் கவலைப்படுறதில்லை. ஆனால் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே உங்களை கரம் பிடித்தார். பாருங்க, எலியா ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டான், ஆண்டவரே போதும், ரைட் போயிட்டு வா. புரியுதா நான் சொல்கிறது? கரத்தை பிடிச்சி இழுக்க மாட்டாருங்க. உன்னை தெரிந்து கொண்டார், அவ்வளோதான். அப்புறம் உனக்கு போதிக்கிறார், வல்லமையை கொடுக்குறாரு, சக்தியை கொடுக்குறாரு, டைரக்ஷன் கொடுக்குறாரு. அவரோட ஒட்டிக்கொள்ள அந்த வாழ்க்கை இன்பமயமானது. இன்றைக்கி அநேகர் ஏன் மிஷினரியாக போகிறதில்ல? தப்பாக சொல்லி கொடுத்துட்டோம். என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? நீ தியாகம் பண்ணணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் போதாது. அவர் 10% தான் தியாகம் பண்ணியிருக்கிறாரு, நீ தான் 90% தியாகம் பண்ணணும். இப்படிப்பட்ட குப்பையான பிரசங்கத்தை கேட்டு வட இந்தியாவிலே அடி வாங்கி கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான அருமையான மிஷினரிகளே, அருமையான அருட்பணியாளர்களே, சத்தியத்தை சரியாக தெரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை போல அற்புதம் செய்ய உங்களால் முடியுமே, பேதுருவை போல செய்ய முடியுமே, யார் நம்ம பவுலை போல செய்ய முடியுமே, எலிசாவை போல செய்ய முடியுமே. அந்த அற்புதமாகிய அதிசயமான ஆற்றலை நீ உனக்குள்ள வச்சிட்டு நீ அடி வாங்கிறது நியாயமா? தேவனை நீ பிரதிபலிக்க வேண்டாமா? உன்னை அடிக்க கையை தூக்குறானா, அவன் கையை அங்கே நிறுத்து, 3 நாள் உன் கை இங்கே தான் இருக்கும், நீ சொல்கிறத எல்லாம் கேட்பான். ஒரு இந்து ஒரு வயோதிபர் 20 மாதங்களாக படுக்கையில் இருக்கார், மரத்திலிருந்து ஏதோ விழுந்துட்டாராம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருங்க. ஃபோனில் பேசுகிறேன், படுக்க மாறினது மாத்திரமல்ல, யார் செய்தியை கேட்டார் பாருங்க, 10 செய்தியாக கேட்டாருங்க. ஏங்க இவர் சொல்கிற கடவுள் தான் கடவுளுங்க. இப்போ தாங்க முதலாக ஒரு கிறிஸ்தவ பிரசங்கத்தை கேட்கிறாரு, அவருக்கு புரியுத. கிறிஸ்துவை அறியாதவர்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை பிசாசு அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான, அவர்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீ விடுவித்து தேவனே, நம்முடைய தேவனே தேவன் என்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டாமா? அதுக்கு வேண்டிய தகுதியை தேவன் உனக்கு தரவில்லையா? அதற்கு வேண்டிய ஆற்றலை உனக்கு தரவில்லையா? நடுத்தருவில் நிற்கிறீங்களா அடி வாங்கிட்டு? மணிப்பூர் வாசிகளோடு நான் பேசுகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை என்றைக்கு தேவனுடைய திருச்சபை புல்பிட்டிலிருந்து பேச போகுது? ஏன் பயப்படுறீங்க? சொன்னவர் மனுஷனா சொன்னா நீ பயப்படலாம், இயேசு அல்லவா சொன்னாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். தேவனுடைய இயேசுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 6:56, இன்னும் யோவான் 6:58 என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் தேவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டாச்சு. ஒருத்தரும் இதை டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி அநேக ஊழியருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றதில்லை, சீர்கெட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஊழியர்களே, நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீ ஒரு விசுவாசியாக இருக்கலாம், நீ பிரசங்கம் பண்ணுற நபராக இருக்கலாம், நான் உன்னை எச்சரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளை நீ நல்லா தியானிச்சுட்டு தைரியமாக நீ பேசலைன்னா உன் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்கன்னு யார் சொல்கிறா? தீர்க்கதரிசி சொல்கிறா. என்ன சொல்கிறா? நீ தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளையை மறப்பேன்னு தேவனே சொல்கிறாருங்க. ஏன் உங்கள் பிள்ளை சரியான வாழ்க்கை வாழவில்லை தெரியுமா? நீங்கள் இயேசு சொன்ன 7 வார்த்தைகளை தூக்கி குப்பையில் போட்டீங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிரூபிக்கிறவர்கள். இந்த வருஷம் என்ன வருஷம்? இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். 2024 இஸ் இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், நிரூபண ஆண்டு. இதற்காக தான் உங்களை செலக்ட் பண்ணேங்கிறாருங்க. அதே வசனம் ஏசாயா 42:6 பாருங்கள்.
ரெகுலர் வெர்ஷனில் 7வது வசனம். இதில் அவர் என்ன சொல்றார் பாருங்க, உன்னை நான் அழைத்தேன். எதற்கு? உன்னை முன்னால் நிறுத்தி என் திட்டத்தை நிறைவேற்ற நான் தான்ப்பா உன்னை சூஸ் பண்ணேன். அடுத்து என்ன சொல்றார் பாருங்கள், நான் உன் கையை பற்றி கொள்ளுவேன். அப்படின்னா என்ன பொருள்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை, விலகுவதில்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாடு பிராமிஸ். புதிய ஏற்பாடு பிராமிஸ் என்ன? எப்பா உனக்குள்ளே நான் இருக்கிறேன். மகிமை நம்பிக்கையாக. அருமையானவர்களை, நீங்களே முகவரியாக இருக்கிறீர்கள். நான் ஒரு வசனம் சொல்கிறத திரும்ப திரும்ப தியானிச்சு பாருங்க. யோவான் 6:56 தியானிங்க. நீங்கள் அவருடைய மாம்சத்தையும் புசித்து அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால நாமும் தேவனும் ஒன்றாகி விட்டோம். உங்களையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை கரம் பற்றி இருக்கிறார். அருமையானவர்களே, 3வது பாருங்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன். யோசுவாவோடு சொல்றாரு. யோசுவா, ஒருவனும் உன்னை தொட முடியாது. இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அடைக்கலான் குருவி என்னுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் விழாதுப்பா, அதுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறேன். உன் தலை முடியல ஒரு முடி கூட கீழே விழாதுப்பா, அந்த அளவுக்கு நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறேன். நாம் புறப்பட்டு சொல்ல வேண்டாமா? நாம் தேவனுக்காக எழும்ப வேண்டாமா? மோசையை போல எழும்ப முடியாதா? தாவீதை போல எழும்ப முடியாதா? ராகாபை போல எழும்ப முடியாதா? வேற யாருங்க? எஸ்தரை போல எழும்ப முடியாதா? தெபொராளை போல எழும்ப முடியாதா? குழப்பவாதியாகிய பேதுருவை போல எழும்ப முடியாதா? எதற்கு எழுமணும்? நம்முடைய தேவனை நான் நிரூபிக்க. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். Psalm 65:11, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ரைட்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களை நன்மையானால் நிரப்பலையா? 365 நாளையும் நன்மையாக நிரப்பிட்டாருங்க. அது என்ன செய்யும்? 365 நாளும் உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். எப்பொழுது? தேவன் உங்களை எதற்காக கரம் பிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அது லகுவானது. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய உடன்படிக்கையை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாகவே அருமையான தேவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. யாராக இருந்தாலும் வெளியே இல்லை, உள்ளதாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை கொண்டு இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய திட்டமானது மிகப்பெரிய திட்டம். அது மனுஷனால் செய்ய முடியாது, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய மிகப்பெரிய திட்டங்களை இந்த பூமியிலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக தேவன் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை திரும்ப ஒரு 4-5 நேரம் கேளுங்க. அநேகருக்கு இந்த செய்திகளை அனுப்புங்கள். அருமையான தேவர்களே, இப்பொழுது நாம் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பொருள் வைத்திருக்கீங்க? அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக ஒரு திடப்பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், ஒரு இட்லியில் உள்ள ஒரு துண்டாக இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நாம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இதில் 2 மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இதை நாம் புசிக்கிறதுனால என்ன நடக்கிறது என்றால், நமக்கு மரணம் என்பது கிடையாது. யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள வெளிப்பாட்டை தந்தருளுவாராக. என்னோடு சேர்ந்து நீங்கள் அவருடைய மாம்சத்தை புசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவோமா? எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்காக இரத்தம் சிந்தினதாக சரித்திரம் இல்லை. மாம்சத்தை கிழிக்க கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. அருமையான தேவர்களே, இந்த ஆண்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், நிரூபண ஆண்டு. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா.
எப்படி உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ, நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டோமோ, அதே போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகள் தங்களுடைய அழைப்பை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. எந்த இடத்திலும் நீங்கள் சோர்ந்து போக முடியாது, எந்த இடத்துலையும் செகண்டு தேர்டு வாங்க முடியாது. படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் தான் டாப் ரேங்கர். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால தான் நீங்கள் டாப் பிஸ்னஸ் மேன். ஆமாம், நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களா, யூ ஷுட் பி த டாப் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். தேவனே, நீர் இதற்காகவே இவர்களை அழைத்திருக்கிறீர். இந்த வெளிச்சம் இவர்களுக்கு தொடர்ந்து பிரகாசிப்பதாக. மனக்கண்களை குருடாக்குகிற பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்கிற இயேசுவினுடைய வசனத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்தோம். ஸ்தோத்திரம். அவர் செய்த அற்புதமான கிரியைகளை மறவாமல் இருக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். இது ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைச்சாதான் அது 10,000 மடங்காக பெருகும். ஒரு விதையை நல்ல நிலத்தில் விதைத்தா வருஷா வருஷம் 10,000 கனிகள் கொடுக்கிறது போல இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விதைக்கிற விதையானது 10,000 மடங்காக பெருகி அவர்களுக்கே வந்து சேருவதாக. இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.